Hi friends, welcome to Vismiya Kudil. நல்ல வெள்ளையாகணும், ஸ்கின் பிரைட் ஆகணும், ஒயிட் ஆகணும், க்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கிறவங்களா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி 4 டைப் ஆஃப் ஸ்கின் க்ரீம் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் க்ளோ ஆக்கிறதுக்கும் நல்ல பாலிஷாக இருக்கிறதுக்குமே இந்த 4 க்ரீமே வந்து சப்போர்ட் பண்ணும். அது ஒன்று எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்ச பாதாம் வந்து எடுத்துக்கிறேன். அதோட தோலை வந்து நம்ம உரிச்சிக்கலாம். இந்த பாதாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸில் ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து சூப்பர் ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். உங்களுக்கு வந்து அண்டர் ஐ சர்க்கிள் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, ஒரு மாதிரி கண்ணுக்கும் கீழே அந்த பஃபினஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இதை க்யூர் பண்ணும். இதை நீங்கள் ஒரு 15-20 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா 1 வாரம் வரைக்கும் நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாதாம ரோஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிட்டு அந்த பாலை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் போட்டு வாங்கி ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்காத ரிசல்ட்டை இது வந்து கொடுக்கும். இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி ஆயிடும். இதில் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு விட்டமின் இ ஆயில்னால எந்த அலர்ஜியும் இல்லைனாக்கா அதை வந்து சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குனாக்கா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க. கைப்படாமல் எடுத்து வந்து யூஸ் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும். உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறத வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு சன்டன் இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணும். ஜென்ரலாகவே பாதாம் ஆயில் வந்து நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆயிலில் கூட எப்படி ரெடி பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இன்னைக்கு பாதாமையே வந்து வச்சு நம்ம கண்ணு முன்னாடியே கைப்படியே அரைச்சி அதை வந்து பால் எடுத்து அதை டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பரான ஒரு கலர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். இது வந்து முகத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. உடம்புல எங்கே வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டாம். குளிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கும் மேலே பவுடர்லாம் போட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருக்கிறப்ப அப்படியே வந்து விட்டுலாம். இல்லைன்னா நைட் க்ரீமாகவுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பீ வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து தேன் மெழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேன் கூடு இருக்கும் இல்லையா, அந்த தேன் அடை, அதில் வந்து தேனெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த அடை மட்டும் எம்டியாக இருக்கும்ல, அதை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் போட்டுருவாங்க. ஒரு நல்ல கொதிக்கிற அந்த கொப்பரை மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து கலெக்ட் பண்ணி போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா நம்ம குழம்பெல்லாம் வைக்கிறப்ப எப்படி மேலே வந்து ஒரு லேயர் எண்ணெய் மாதிரி வரும், அதே மாதிரி இந்த வேக்ஸும் மேலே வந்து வர ஆரம்பிக்கும். வந்ததுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி சேவ் பண்ணி கேக் மாதிரி போட்டுருவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. நான் லிங்க் வேணுனாக்கா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 25 கிராம் தேன் மெழுகு போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 100 ml-லேருந்து 75 ml வரைக்கும் நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதனால கலர் கிடைக்கணும், இந்த மாய்ஸ்சரைசர் பாடி பட்டர் யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கோகோனட் ஆயிலோட சேர்த்து கோகோனட் ஆயில் பாதி பாதாம் ஆயில் பாதி அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களோட விஷயம். இந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் அதை நம்ம விட்டுட்டோம்னா, டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். இதுக்கப்புறமா நான் வந்து இந்த பீட்டர் வச்சுருக்கேன். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா கூட ஓகே. அதை வச்சு அடிச்சிங்கன்னா அது ஈவனாக ஒன்றோட ஒன்று இன்னும் நல்லா கலந்துடும். அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து வெளியில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகவுமே வந்து ஆகும். இதை வந்து நீங்கள் ஸ்கின் ஃபுல்லும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹோல் டே பாடியை மாய்ஸ்சராக வந்து வச்சுக்கும். பித்த வெடிப்புக்கு, காலுக்கும் இடுக்கில் வர அந்த பித்த வெடிப்பு புண்ணுக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். ஒரு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்கள்லேருந்தே நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த பாடி பட்டர் அப்படிங்கிறது வந்து மாய்ஸ்சரைசருக்கும் ஒரு படி மேல. ஸோ அவ்வளோ வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு இருக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம். பட் அது தேவை கிடையாது. உங்களுக்கு வாசம் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ட்ராப்புக்கும் பாதி வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு சிங்கிள் வைப்பில், அதாவது ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களோட ஸ்கின் கலரில் சேஞ்சஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இட்லிக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அரைப்போம். அந்த மாதிரி அந்த உளுந்து மாவு
மாவை மட்டும் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக உளுந்த ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்களோட கையெல்லாம் வந்து ஒரு மாவை வச்சுட்டு பார்க்குறப்போ ஒரு ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களோட கையை வந்து ப்ளீச் பண்ணுறது இந்த உளுந்து தான். அதில் இன்னும் கொஞ்சம் டாப் அப்பாக இன்னும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக தக்காளியும் மஞ்சளும் வந்து நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். லாஸ்ட்டாக கூட நீங்கள் மஞ்சள் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பவுடராக வந்துடும், பேஸ்ட்டாக வந்துடும். உங்களுக்கு ஸ்கின்ல இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா சிங்கிள் வாஷ்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் கழுத்தில் கையில் வந்து கருமை இருக்குது, எனக்கு வந்து அண்டர் ஐ சர்க்கிள் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அந்த பிக்மெண்டேஷன் இஷ்யூஸை வந்து அப்படியே லைட்டன் பண்ணும். இன்னொன்று சன்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா அதையுமே வந்து இது சரி பண்ணும். இது டெய்லி யூஸ் பண்ணலாம். ஒரு 2 மாதம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா யூஸ் பண்ணாதீங்க. திரும்ப ஒரு 1 மாதம் பிரேக் விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு 1 மாதம் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ரெமெடியுமே லைஃப் டைம்லாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். அப்பப்போ ஒரு சின்ன பிரேக் வந்து கொடுக்கணும். இதை வந்து இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து வாஷ் பண்ணலாம். சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது, பிளைன் வாட்டர், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் கோல்டு வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். இதை நான் என்னோட ஐ லிட்ல கூட வந்து அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ சேஃப்டி. உங்களுக்கு கருவளையெல்லாம் அந்த மேலே ஐ லிட்லேயும் வந்து வரும் இல்லையா, அதையுமே வந்து இது நல்லா சரி பண்ணி கொடுக்கும். கழுத்தில், கை முட்டியில், கால் முட்டியில், ஆங்கிளில், இந்த மாதிரி தைஸில் இந்த மாதிரி எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கைப்படாமல் யூஸ் பண்ணுங்க. நான் ஒரு 2-3 நாளில் காலி பண்ணிடுவேன். அதனால் வந்து கை வந்து வைக்கிறேன். ஒரு 3-4 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்து வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களோட ஃபேஸில் அப்படியே நீங்கள் ரப் பண்ணி டைரெக்டாக டேப்லேயுமே வந்து கழுவலாம். நான் வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஒரு வாட்டரை வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் வந்து என்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு வைப் பண்ணிடுறேன். நார்மல் ஸ்பூன் கூட வந்து வச்சு வைப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கு பாருங்கள், அது நல்ல வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கின் டோன் நல்லா பிரைட் ஆகணும், அந்த ஸ்காரு பிக்மெண்டேஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க 1 செகண்ட் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு யூஸ் அந்த மாதிரி ரெடிமேடில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஆலோவேரா பிளான்ட் இருந்தது அப்படின்னாக்கா அதை ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு 7-8 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து சேர்க்குறேன். பீட்ரூட் ஜூஸில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் தக்காளி ஜூஸ்லேயுமே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஆலோவேரா மட்டும்தான் ரெடி டு யூஸ் மாதிரி வாங்கியிருக்கோம், மற்ற எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் எல்லாம் டைட் பண்ணி அப்படியே ஈவன் டோனாக இருக்கிறதுக்கும் ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் நல்ல பிரைட்டாக தெரியறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிறது 4 இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துருக்கோம். இது இந்த மாதிரி சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். இதை அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் கைப்படாமல் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லது. வெளியில் வைக்கலாமா, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு 2 to 3 டேஸ் வேணால் வெளில வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் திரும்ப தான் அதை செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் நம்மக்கிட்ட வந்து அந்த ஸ்கின் ஒயிட்டனிங் பிரைட்டனிங்க்கு வந்து டீடானுக்கெல்லாம் வந்து க்ரீம் கேட்குறீங்க. நம்ம நிறையவே வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பட் ரிப்பீட்டடாக அந்த கொஷின் சில பேர் நிறைய நியூ ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அதனால தான் நான் ரெடி பண்ண 4 க்ரீமே இந்த ஒரு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட் க்ரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு நல்லா உங்களோட ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்வர்டில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடலாம். ஃபேஸ்லாம் வாஷ் பண்ண தேவையில்லை. மார்னிங் எந்திரிக்கிறப்போ ஒரு சூப்பர் க்ளோ வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இதில் எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னெல்லாம் டிப்ஸ் வேணும், என்ன மாதிரி ப்ராப்ளம்க்கான க்ரீம்ஸ் வேணும் அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. பட் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நாள் வந்து எடுக்குது என்ன அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்து அதை வந்து வீடியோவாக போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.